சபரிநாதன் பிக் பாஸோட ஃபர்ஸ்ட் ரன்னர் அப். இவரை பத்தி எனக்கு சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா இவரை பார்க்கும்போது ரொம்ப வியப்பா இருந்துச்சுங்க. 80,000 ரூபாய் சம்பளத்தோட ஐடி கம்பெனி வேலையை விட்டுட்டு வந்து மீடியால 8 வருஷமா போராடி இருக்காரு இந்த பொசிஷனுக்கு வரதுக்கு. உனக்கு எல்லாம் கொஞ்சம் கூட அறிவே இல்லடா, 80,000 ரூபாய் சம்பளத்தை எவனாவது விட்டுட்டு போவானா அப்படின்னு கண்டிப்பா ஒருத்தர் இவரை கேள்வி கேட்டிருப்பாங்க. ஆனா நம்மளுக்கு வராத ஒரு விஷயத்துல உட்கார்ந்து கோடி கோடியா சம்பாதிச்சாலும் அதுல சாட்டிஸ்பாக்சன் கண்டிப்பா வராதுங்க. ஆனா நம்மளுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த பண்ணும்போது அதுல சேலரி கம்மியா இருந்தாலும் நம்மளுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருக்கும். அதுதான் நம்ம சபரி ப்ரோ நம்மளுக்கு சொல்லி கொடுத்திருக்காருன்னு நான் நினைக்கிறேன். சபரி ப்ரோக்கு பை நேச்சராவே ஹெல்பிங் டெண்டன்சி நிறைய இருக்குன்னு அவரு கூட பழகினவங்க நிறைய பேர் சொல்லி கேள்விப்படுறோம். அண்ட் நிறைய சோஷியல் மீடியா பேஜஸ்ல கூட சபரி ப்ரோ அவங்க அம்மாவை சொல்லி உங்க பையனை நீங்க ரொம்ப நல்லாவே வளர்த்திருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு பையனை பெத்த அம்மாக்கு இதை விட வேற என்னங்க வேணும்? அதுவும் இந்த காலத்துல பிக் பாஸ் சீசன் 9ஓட ஃபர்ஸ்ட் ரன்னர் அப் ஆன சபரி ப்ரோக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஓகே, சபரி ப்ரோ கிட்ட இருந்து நம்ம டேக் அவேவா என்ன எடுத்துக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு கிடைச்ச ஒரு விஷயத்தை விட பிடிச்ச ஒரு விஷயத்த பண்ணும்போது நம்மளுக்கு மனசுக்கு நிறைவாவும் இருக்கும், சந்தோஷமாவும் இருக்கும் அப்படின்ற பியூட்டிஃபுல்லான மெசேஜோட இந்த வீடியோவை எண்ட் பண்றேன். இது அனுவோடு பேசலாம். ஸ்டே டியூன் வித் ஹலோ அனு.